அவர்கள் சித்தம் நனவின் தளம் ஆண்கள் அந்த துறையை அறிந்த சித்தன. ஆனால் ஈஸ்வர் பெண்கள் மீதான பாசத்தின் ஆபத்துக்களுக்கு எதிராக எச்சரித்தார். உண்மையில் பெண்கள் பயங்கரமான மந்திர சக்திகளை போன்றவர்கள் என்று அவர் கூறினார். அவர்கள் ஞானம் கொண்ட நபர்களை திகைக்க வைக்கிறார்கள். எனவே பெண்களுடன் அவர்கள் கையாள்வதில் ஒருவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்கள் ஆசை மற்றும் பாசத்தின் உணர்வுகளுக்கு இரையாகி விடுவார்கள். ஈஸ்வர் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஆன்மாவின் இயல்பை பற்றிய நுண்ணறிவின் ஒரு சிக்கலான ஓவியத்தை நகர்த்தின. அவர் உடலை தக்க வைக்கும் 5 மடங்கு சுவாசங்களை பற்றியும் விழித்திருக்கும் புலன்களை பற்றியும் கடந்த கால எண்ணங்கள் மற்றும் இணைப்புகளால் உருவாக்கப்படுவதை பற்றியும் பேசினார். மேலும் அவர் இறுதி இலக்கை பற்றி பேசினார். யமன் மரியாதைக்குரிய ஈஸ்வர் ஞானத்தால் பிரகாசிக்கும் கண்களுடன் மன்னர் பரீட்சித்தின் முன்னாமந்தார். புலன்களை வெல்லும் இரகசியங்களை நான் இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று அவர் கூறினார். இந்த அறிவை அடைந்து அதற்கேற்ப வாழும் ஒரு நபர் மிக உயர்ந்த முடிவை அடைவார். அனைத்து உயிரினங்களிலும் மனிதன் மிக உயர்ந்தவனாக கருதப்படுகிறார் என்று ஈஸ்வர் விளக்கினார். மனித குலத்திற்குள் புத்துயிர் பெற்ற விரதங்கள் உலக ஆசைகளை மீறியவர்கள் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளனர். மேலும் இந்த புத்துயிர் பெற்ற தனிநபர்களில் வேதங்களை படித்தவர்கள் எல்லாம் அறிந்தவர்களாகவும் அனைத்தையும் பார்ப்பவர்களாகவும் மதிக்கப்படுகிறார்கள். இந்த பிராமணர்கள் ஈஸ்வர் தொடர்ந்தார் பிரமாவுடன் உரையாடுகிறார்கள். அவர்கள் அறிவால் வழிநடத்தப்படும் குருடர்களைப் போன்றவர்கள். ஆனால் அது இல்லாத ஒருவர் வாழ்க்கையின் பயணத்தில் தடுமாறி பல தடைகளை எதிர்கொள்கிறார். ஈஸ்வர் நீதிமான்களின் குலங்களை விவைத்த போது மன்னர் கவனமாக கேட்டார். பேச்சு, உடல் மற்றும் மனதின் தூய்மையை கடைபிடிப்பவர்கள் மன்னிப்பு, உண்மை மற்றும் நிலைத்தன்மை மற்றும் புத்திசாலித்தனம் இந்த நல்லொழுக்கமுள்ள நபர்கள் உலக கடமைகள் மற்றும் ஆன்மீக நடைமுறைகள் இரண்டையும் கடைபிடிப்பவர்கள் மிகவும் சிறந்த பாதை என்று ஈஸ்வர் அறிவித்தார். பிரம்மச்சாரிய 5 முக்கிய சுவாசங்கள் மனம், புரிதல், புலன்கள் மற்றும் செயல்களில் பற்றுதல் இல்லாத ஒரு நிலையில் இது மனதின் மண்டலத்தில் மட்டுமே இருக்கும் அனைத்து உணர்வுகளையும் மீறும் ஒரு நிலை. இந்த நிலையை அடைய ஒருவர் முதலில் ஆசையிலிருந்து எழும் ஆர்வத்தின் தரத்தை அடக்க வேண்டும். இதில் பெண்களுடன் தொடர்பை தவிர்ப்பது, அவர்கள் மீது கண்களை வைக்காமல் இருப்பது மற்றும் சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்வது ஆகியவை அடங்கும். பின்னர் ஈஸ்வர் மனித உடலின் செயல்பாடுகளை விளக்கினார். அதை வளர்க்க முக்கியமான சாறுகளை எடுத்து செல்லும் குழாய்களை விவரித்தார். இந்த குழாய்களை ஒரு பரந்த கடலில் ஆயும் ஆறுகளுடன் ஒப்பிட்டார். அவை எவ்வாறு வாழ்க்கையை நிலைநிறுத்துகின்றன என்பதை விளக்கினார். உணவு, கற்பனை மற்றும் ஆசையிலிருந்து எழும் முக்கிய விதைகளின் தலைமுறையின் ரகசியங்களை சிறந்த ரிஷி பற்றி வெளிப்படுத்தினார். இந்த செயல்முறையை புரிந்து கொள்பவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுகளை கொண்ட மனிதர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்களின் ஆவங்கள் அறிவால் எரிக்கப்படுகின்றன. அவர்கள் மறுபிறப்பிலிருந்து தப்பிக்கிறார்கள், ஏனென்றால் அவர்களின் மனங்கள் ஆசையிலிருந்து விடுபட்டுள்ளன. நித்தியமானவை ஒளிர்முடல் மற்றும் புலன்களின் பிணைப்புகளை கடந்து ஒரு பயணி ஒரு தடை நிறைந்த பாதையை கடப்பது போல் ஆவமற்ற வாழ்க்கையை வாழ்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதன் மூலம் ஈஸ்வர் தனது சொற்பொழிவை முடித்தார். இந்த அறிவின் மூலம் ஒருவர் விடுதலையின் அமிர்தத்தை ரசிக்க முடியும் என்று அவர் கூறினார். அமைதியான காட்டில் ஈஸ்வர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் அப்பாலுள்ள உலகத்தை பார்த்து கொண்டிருந்தன. அவர் பேசத் தொடங்கினார். அவரது குரல் மென்மையான காற்றை ஒரு எளிமையான மெல்லிசை போல சுமந்து சென்றது. அன்புள்ள உயிரினங்கள், நீங்கள் அனைவரும் புலன்களின் விரைவான இன்பங்களுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த உலக ஆசைகளை மீறியவர்கள் மிக உயர்ந்த முடிவை அடைந்து வாழ்க்கையின் கொந்தளிப்பில் அவர்களை வழிநடத்தும் முன் ஒளியுடன் பிரகாசிக்கிறார்கள் என்று அவர் கூறினார். ஈஸ்வர பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஞானத்தின் ஒரு திரைச்சீலை வரைந்தன. நமது இருப்பு, பிறப்பு, இறப்பு, சிதைவு, துக்கம், நோய் மற்றும் பதட்டம் போன்ற துன்பங்களால் நிரம்பியுள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. இருப்பினும் இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவது நமது சக்திக்கு உட்பட்டது என்று அவர் கூறினார். இந்த சுதந்திரத்தை அடைய ஒருவர் சிந்தனை, சொல் மற்றும் செயலில் தூய்மை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் பெருமையை கைவிட்டு எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். உலக பொருட்களுடன் பிணைப்பு இல்லாமல் மகிழ்ச்சியை பின்தொடர வேண்டும் என்று ஈஸ்வர் தொடர்ந்தார். ஈஸ்வரின் வார்த்தைகள் ஒரு ஏசான மழை பொழிவைப் போல இருந்தன. நம் ஆன்மாவின் வறண்ட பூமியை ஊட்டுகின்றன. அவர் இரக்கத்தை பற்றி பேசினார். இது 2 முனைகள் கொண்டவாது என்பதை நினைவூட்டுகிறது. மற்றவர்களுடன்
நம்மை நெருக்கமாறு கொண்டு வரும்போது அது அவர்களின் துன்பங்களில் நம்மையும் சிக்க வைக்கலாம். நாம் என்ன நன்மை அல்லது தீமை செய்தாலும் அதன் விளைவுகளை நாம் அறுவடை செய்கிறோம். எனவே தூய்மையான மற்றும் நியாயமான செயல்களுக்காக பாடுபடுவோம். உடல், பேச்சு மற்றும் மனதில் சுய கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்போம் என்று பீஸ்வர் கூறினார். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீச பீஸ்வரின் வார்த்தைகள் ஆழமான முக்கியத்துவத்தை பெற்றன. பிரிந்து செல்வதன் முக்கியத்துவத்தை பற்றி அவர் பேசினார். உலக விஷயங்களுடனான நமது பிணைப்பை விட்டு விடுவது பற்றி அவர் பேசினார். ஆசையை மீறியவர் தனிமையில் வாழ்ந்து எளிமையான கட்டணத்துடன் திருப்தி அடைந்து ஆன்மீக நடைமுறைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் அந்த நபர் பிரமாவுக்கு இறுதி யதார்த்தத்தை அடைந்துள்ளார் என்று அவர் கூறினார். பீஸ்வரின் வார்த்தைகள் ஒரு மென்மையான நீரோட்டம் போல இருந்தன. நம் மனதின் நிலப்பரப்பில் சிரமமின்றி பாய்கின்றன. நமது புலன்களை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பற்றியும் அவற்றை அவர்களின் உலக பிணைப்புகளிலிருந்து விளக்குவதன் முக்கியத்துவத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றிய ஆழமான புரிதலை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை பற்றியும் அவர் பேசினார். தொடர்ச்சியான முயற்சியின் மூலம் நாம் பிரம்மாவை அடைய முடியும். இது நித்தியமானது, மரணமற்றது, மாறாதது மற்றும் சீரியாதது என்று அவர் கூறினார். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கிய போது பீஷ்மரின் வார்த்தைகள் அமைதியாக மறைந்தன. அமைதி மற்றும் அமைதியின் உணர்வை விட்டு சென்றனர். அவரது செய்தி தெளிவாக இருந்தது. நமது துன்பத்தை தாண்டி பிரம்மாவை அடைவதற்கும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து நித்திய விடுதலையை கண்டுபிடிப்பதற்கும் நமக்குள் சக்தி உள்ளது. ஒரு அமைதியான காட்டின் நடுவே பீஷ்வாஜ் சிந்தனையற்ற அமைதியில் அமர்ந்தார். அவரது கண்கள் ஆழமாக பார்த்தன. அவர் பேசத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் சொட்டுகின்றன. அவர் யோகியின் பாதையின் ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார். பாவமில்லாத பிரம்மச்சாரியரின் பாதையில் நடக்க விரும்பும் யோகி முதலில் தூக்கம் மற்றும் கனவுகளின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கனவுகளில் நமது உருவம் கொண்ட ஆன்மார் பேரார்வம் மற்றும் இருளின் பண்புகளால் பாதிக்கப்படுகிறது. மேலும் உண்மையில் நம்மல்லாத ஆசைகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம் என்று பீஷ்மர் கூறினார். பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவர் விழித்திருக்க விரும்பும் யோகியை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். இந்த யோகி அறிவிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் தன்னை பயன்படுத்திக் கொள்கிறார். இந்த ஒழுக்கத்தின் மூலம் அவர் விழிப்புடனும் விழிப்புணர்வுடனும் இருக்கிறார். நம் அனைவரையும் சூழ்ந்திருக்கும் தூக்கத்தால் பாதிக்கப்படுவதில்லை புரிந்து கொள்ள ஆர்வமுள்ள ஒரு இளம் தேடுபவர் பீஷ்மரை அணுகினார். எனக்கு சொல்லுங்கள், மரியாதைக்குரியவர் என்று தேடுபவர் கேட்டார். நமது புலன்கள் தொங்கிக் கொண்டிருந்தாலும் பொருள்கள் மற்றும் செயல்களால் சூழப்பட்டிருப்பதாக நாம் நினைக்கும் இந்த நிலை என்ன? பீஷ்மர் புன்னகைத்தார். அவரது கண்கள் அறிவால் மின்னின. இந்த கேள்வி பல முனிவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் அதற்கு ஒரு காலத்தில் மாபெரும் குரு ரரியே பதிலளித்தார். இது மனதின் படைப்பு சக்தியால் தான் என்று அவர் விளக்கினார். இது எண்ணற்ற கடந்த கால வாழ்க்கைகளின் உணர்வுகளை ஒன்றாக இணைக்கிறது. பீஷ்மர் பேசுகையில் பண்டைய ஞானத்தில் கிசுகிசுக்களை சுமந்து இலைகள் வழியாக ஒரு மென்மையான காற்று சுழன்றது. நமது புலன்கள் தூங்கும்போது கூட மனம் எப்போதும் இருக்கும் என்று அவர் தொடர்ந்தார். எனவே கனவுகளில் நற்குணம், பேரார்வம் அல்லது இருளின் பண்புகளால் ஈர்க்கப்பட்ட நமது கடந்த காலத்தின் தருணங்களை நாம் மீட்டெடுக்கிறோம். பீஷ்மரின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்ததால் குழுவில் ஒரு அமைதி விழுந்தது. இது விழித்திருக்கும் நனவின் முக்காடுக்கு அப்பாற்பட்ட மர்மங்களை நினைவூட்டுகிறது. இருளையும் அறியாமையையும் கடந்து வந்த யோகன் பிரபஞ்சத்தில் காணமான பரம பிரம்மாவுடன் ஒன்றாகி விடுகிறான். தூய் அறிவை அடைவதற்கான நமது பயணத்தின் இறுதி இலக்கு இதுதான். இது இருளில் ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல பிரகாசிக்கிறது என்று பீஷ்மர் இறுதியாக கூறினார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி காட்டை ஒரு சுடான தங்க ஒளியில் எரிந்தபோது பீஷ்மரின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தன. தேடலர்கள் சிந்தனையான அமைதியில் அமர்ந்தனர். மரியாதைக்குரிய பீஷ்மர் பகிர்ந்து கொண்ட ஞானத்தை அவர்களின் மனங்கள் பிரதிபலித்தன. மரியாதைக்குரிய பீஷ்மர் ஆழமான சிந்தனையில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் காலத்தில் பரந்த பரப்பை நோக்கிக் கொண்டிருந்தன. அவர் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல தனது குரலை பேசத் தொடங்கினார்.
பிரமாவை உண்மையிலேயே அறிந்து கொள்ள ஒருவர் 4 அத்தியாவசிய தலைப்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். முதலாவது, கனவுகளின் சாம்ராஜ்யம் யதார்த்தத்திற்கும் மாய்க்கும் இடையிலான திரை மெல்லியதாக இருக்கும். பின்ன கனவற்ற தூக்க நிலை உள்ளது, அங்கு மனம் அமைதியாகவும் இருக்கிறது. அடுத்து, பிரபஞ்சத்தை உருவாக்கும் பண்புகள் பண்புகளால் குறிக்கப்படும் பிரம்மா நம்மிடம் உள்ளது. இறுதியாக, எல்லா பண்புகளையும் மீறும் பிரம்மா இருக்கிறார். அனைத்து இருப்புக்கும் அடித்தளமாக இருக்கும் வெளிப்படுத்தப்படாத நித்திய சாராம்சம். பீஷ்வர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஆழமான மற்றும் வணுகக்கூடிய அர்த்தத்தின் திரைச்சிலை ஒன்றை இணைத்தன. வெளிப்படையான உலகம் பிறப்பு மற்றும் மரணத்திற்கு உட்பட்டது, ஆனால் வெளிப்படுத்தப்படாத சித்தானா இந்த சுழற்சிகளை மீறுகிறது. மாபெரும் பிஷி நாராயணன் இந்த இரட்டைத்தன்மையை தவம் இறுதி யதார்த்தம் என்று விவரித்துள்ளார். பீஷ்மரின் வார்த்தைகள் பிரபஞ்சத்தின் அனைத்து சிக்கல்களிலும் ஒரு படத்தை வரைந்தன. தனிநபர்கள் தங்கள் கர்மாவால் பிணைக்கப்பட்டிருக்கும் செயல் மற்றும் மறுபிறப்பின் பாலையான பிராவத்தியை பற்றி அவர் பேசினார். மேலும் ஒருவர் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிகளை கடக்க முற்படும் தோழ்வு மற்றும் விடுதலையின் ஆதையான நிதித்தியை பற்றி அவர் பேசினார். ஒரு இளம் தேடுபவர் பீஷ்மரின் காலடியில் அமர்ந்து மிகுந்த கவனத்துடன் கேட்கிறார். அவர் கேட்டார், நான் எப்படி இந்த மிக உயர்ந்த முடிவை அடைய முடியும்? பீஷ்மர் புன்னகைத்து பதிலளித்தார், முதலில் நீங்கள் பிரகிருதி மற்றும் புருஷரின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். படைப்பு சக்தி மற்றும் அனைத்து இருப்புக்கும் அடித்தளமாக இருக்கும் மாறாத சாராம்சம், ஏண்டும் நித்தியமானவை, அழிக்க முடியாதவை மற்றும் மனித பொறிகளுக்கு அப்பாற்பட்டவை. சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய ஒரு நிலப்பரப்பில் ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய பீஷ்மர் தனது போதனைகளை தொடர்ந்தார். அவர் யோகா பற்றி பேசினார். தெய்வீகத்துடன் ஒன்றிணைவதற்கான பயிற்சி, அங்கு ஒருவர் அறிவு, ஒழுக்கம் மற்றும் பற்றுதலை வளர்த்து கொள்கிறார். யோகா என்பது ஒரு உடல் அல்லது மன உடற்பயிற்சி மட்டுமல்ல என்று அவர் கூறினார். இது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிகளில் இருந்து விடுதலைக்கு வழிவகுக்கும் ஒரு வாழ்க்கை முறைதரமா வழிபாட்டின் பல்வேறு வடிவங்களை பற்றி பீஷ்வர் பேசும்போது இளம் தேடுவோரின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. சிலர் அவரை உருவங்களில் வணங்கினர், மற்றவர்கள் தியானம் மற்றும் பக்தி மூலம் அவரது உண்மையான இயல்பை உணர முயன்றனர். பீஷ்மர் எச்சரித்தார், ஒருவர் வெறும் சடங்குகள் அல்லது வெளிப்புற நடைமுறைகளில் திருப்தி அடையக்கூடாது. உண்மையான பாதை மனதின் அமைதி மற்றும் ஒருவரின் இதயத்தின் ஆழத்தில் உள்ளது. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கத் தொடங்கிய போது பீஷ்மர் தனது போதனைகளை முடித்தார். மனிதனின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட மரணங்கள் குறித்து ஏம் தேடுபவர் பிரமிப்பு மற்றும் மரியாதையை உணர்ந்தார். அவர் சத்தியத்தின் மேற்பரப்பை மட்டுமே கீறினார் என்பதை அறிந்திருந்தார். ஆனால் அவர் சுய கண்டுபிடிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் பாதையில் தொடர் உறுதியாக இருந்தார். மனத்தில் ஞானமும் நியாயமும் கொண்ட ஆட்சியாளரான மன்னர் யுதிஷ்டிரனின் அரசவையில் இறுதி விடுதலை அல்லது விடுதலை அடைந்த மிதிலாவின் மன்னர் ஜனரனை பற்றி கேள்வி எழுந்தது. உலக இன்பங்களை கைவிட்ட பிறகு அவர் எப்படி இந்த நிலையை அடைந்தார் என்பதுதான் கேள்வி. பாண்டவர்களின் மரியாதைக்குரிய முனிவரும் தேரோட்டியுமான பீஷ்வர் ஜனகரின் ஞானத்திற்கான பாதையை பற்றிய ஒரு பண்டைய கதையை விவரிப்பேன் என்று பதிலளித்தார். இந்த கதை ஜனக வம்சாவளியை சேர்ந்த ஜனதேவர் என்ற மன்னருடன் தொடங்கியது. அவர் மிதிலாவை ஆட்சி செய்தார். அவரை சுற்றி ஒரு 100 போதகர்கள் இருந்தனர். அவர்கள் அவருக்கு பல்வேறு நடத்தை முறைகளை கற்பித்தனர். ஆனால் அவர்களின் முயற்சிகள் இருந்த போதிலும் இளம் மன்னர் அதிருப்தி அடைந்தார். ஆன்மாவின் இயல்பு மற்றும் உலகத்திற்கு அப்பாற்பட்ட இறுதி யதார்த்தத்தை புரிந்து கொள்வதில் ஜனதேவர் குறிப்பாக ஈர்க்கப்பட்டார். அவர் வேதங்களை படித்து தனது பயிற்றுவிப்பாளர்களிடமிருந்து வழிகாட்டுதல்களை நாடினார். ஆனால் அவற்றின் விளக்கங்கள் பதில்களை விட அதிகமான கேள்விகளை அவருக்கு விட்டு சென்றன. அப்போதுதான் ஞானம் மற்றும் அறிவுக்கு புகழ்பெற்ற பண்டிசிகா என்ற பெரிய முனிவர் மிதிலாவுக்கு வந்தார். பண்டிசிகா ஒரு புதிரான நபராக இருந்தார். மரியாதைக்குரிய ரிஷி கபிலாவின் மகன் என்று கூறப்படுகிறது. அவர் சங்கிய தத்துவத்தை பற்றி ஆழமான புரிதலை கொண்டிருந்தார். மேலும் 1000 ஆண்டுகள் மன தியாகத்தை செய்தார். இது மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைய அனுமதித்தது. இந்த முனிவர் பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகள் மற்றும் தியாகங்கள் அனைத்தையும் முடித்திருந்தார். மேலும் ஆன்மாவை உள்ளடக்கிய 5 உரைகளில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார். பண்டிசிகா நிலத்தில் சுற்றி திரிந்தபோது அவர் சங்கிய துறவிகளின் ஒரு குழுவை சந்தித்து மிக உயர்ந்த உண்மையை பற்றி அவரிடம் கேட்டார். 5 புருஷர்கள் அல்லது உரைகளுக்கு அப்பாற்பட்ட வெளிப்படுத்தப்படாத அல்லது இறுதி உண்மை என்ற கருத்தை அவர்கள் அவருக்கு விளக்கினர்.
அவர்களின் விளக்கத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பன்ஜசிகா அசூரியின் சீடராக ஆனார். அவரும் தனது போதகரிடமிருந்து அறிவை நாடினார். அசூரியின் மனைவி தபிய பிராமணியும் பன்ஜசிகாவை தனது மகனாக ஏற்றுக்கொண்டு தனது சொந்த பாலால் அவருக்கு பாலூட்டி கொண்டாள். இந்த செயல் பன்ஜசிகாவுக்கு இறுதி யதார்த்தத்தை பற்றிய புரிதலை தூண்டியது. மேலும் அவர் கபிலாவின் மகன் என்று அறியப்பட்டார். அவரது அறிவு எல்லாம் அறிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர் பிரபஞ்சத்தின் செயல்பாடுகளை பற்றிய ஆழமான நுண்ணறிவை கொண்டிருந்த ஆதரகன் இன்னும் ஞானத்தை தேடிக்கொண்டிருந்த மிதிலாவுக்கு பன்ஜசிகா வந்தார். பிறப்பு என்பது துக்கத்தின் ஆதாரம். அதேபோல் சடங்குகள் மற்றும் அவற்றின் பழங்கள் பற்றியும் விளக்கி கட்சிப்புக்கான பாதையை பற்றி முனிவர் ராஜாவுடன் பேசத் தொடங்கினார். அவர் மாயையை பற்றியும் பேசினார். இது நம்ப முடியாத மற்றும் நிச்சயமற்ற கருத்தாகும். ஒருவரின் மரணம் என்பது அவர்களின் ஆன்மாவின் அழிவை குறிக்கிறது என்றால் மரணத்திற்கு பிறகு ஆன்மா இருப்பதை நம்புவது நியாயமற்றது என்று சந்தேகவாதிகள் வாதிட்டனர். நேரடி சான்றுகள் அனுமானம் மற்றும் வேதம் ஆகிய இரண்டிற்கும் வேகின்றும் வேதாசனங்கள் நேரடி சான்றுகளால் முரண்படும் திறன் கொண்டவை என்றும் அவர்கள் கூறினர். ஈஸ்வரின் முன்னிலையில் ஜனக வம்சாவளியைச் சேர்ந்த மன்னரான ஜனதேவர் மரணத்திற்கு பிறகு இருப்பதன் தன்மை குறித்து வழிகாட்டுதல்களை நாடினார். இந்த விஷயத்தை மேலும் ஆராய ஞானியான ரிஷி பன்ஜசிகா அவருக்கு அறிவுறுத்தியிருந்தார். மேலும் அவரது ஆர்வம் தெளிவாக இருந்தது. புகழ்பெற்றவரே ஜனதேவர் தொடங்கினார். இந்த நிலையிலிருந்து விலகிய பிறகு எந்தவொரு நபரும் எந்த அறிவையும் வைத்திருக்கவில்லை என்றால் அறியாமைக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? அறிவால் நாம் என்ன பெறுகிறோம்? அறியாமையால் நாம் என்ன இழக்கிறோம்? வாழ்க்கையின் மர்மங்களுக்கான பதில்களை பிடிப்பது போல் அவரது வார்த்தைகள் ஆசிர உணர்வுடன் சொட்ட தொடங்குகிற தேவர் இருளில் மூழ்கி இருப்பதை பீஷ்மர் பார்த்தார். அவரது மனம் பிழையால் மேகமூட்டமாக இருந்தது. ஞானியான பன்ஜசிகா அவரை மென்மையான வார்த்தைகளால் அமைதிப்படுத்தினார். இந்த விடுதலையில் முடிவு என்பது அழிவு அல்ல. எந்த ஒரு இருப்பையும் ஒருவர் எளிதில் கற்பனை செய்ய முடியாது. உடல் என்பது அழிந்து போகக்கூடிய பண்புகளின் ஒன்றிணைப்பு என்று அவர் விளக்கினார். நீர், விண்வெளி, காற்று, வெப்பம் மற்றும் பூமி அவை சுயாதீனமாக இருந்த போதிலும் ஒருவருக்கொருவர் கட்டுப்படுத்தப்பட்டன. 5 புலன்களும் அந்தந்த பொருட்களுடன் பின்னி பிணைந்திருந்தன. பன்ஜசிகா ஜனதேவரின் புரிதலை தொடர்ந்து ஒளிய செய்தார். சித்தத்தின் பண்பாக இருக்கும் மனதுக்கு 3 நிலைகள் உள்ளன. இன்பம், வலி மற்றும் இரண்டும் இல்லாதது. புலன்கள் விண்வெளியில் ஓய்வெடுக்கின்றன என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இது கேட்கும் உறுப்பு ஒரு இடத்தின் மாற்றம் இந்த இணைப்பின் மூலம் உணரப்பட்டது. ஜனதேவர் கவனமாக கேட்டார். அவரது குழப்பம் மெதுவாக எழுந்தது. அப்படியானால் உண்மை என்ன என்று அவர் கேட்டார். பன்ஜசிகாவின் பதில் ஒரு மென்மையான காற்றைப் போல இருந்தது. அழிந்து போகக்கூடிய பண்புகளின் இந்த சல்லமத்தை ஆன்மா என்று கருதும் நபர் அறிவின் அபூரணத்தால் மிகவும் துயரத்தை உணர்கிறார். உலக பொருட்களை ஆன்மா அல்ல என்று கருதுபவர்களை பற்றியும் அவர்கள் மீது பாசம் இருப்பதை எப்படி நிறுத்திவிட்டார்கள் என்பதை பற்றியும் அவர் பேசினார். ஞானி முனிவர் பின்னர் துறவு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். சனகதா விடுதலைக்காக ஆர்வத்துடன் பாடுபடும் அனைத்து நபர்களுக்கும் செயல்களின் துறவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த துறவு செல்வம் மற்றும் உடைமைகளுக்கு மட்டுமல்ல, இன்பம், மகிழ்ச்சி மற்றும் அனக்கும் கூட என்று பன்ஜசிகா விளக்கினார். பன்ஜசிகா உண்மையான புரிதலுக்கான பாதையை வெளிப்படுத்திய போது பீஷ்மர் மதத்துடன் தலை செய்தார். ஒருவர் புரிந்து கொள்ளுதலுடன் மனதை விரைவாக விட்டுவிட வேண்டும். அவர் புலனுணர்வுக்கு தேவையான 15 விபத்துக்கள் அல்லது பண்புகளை விவரித்தார். ஒவ்வொரு புலன் உறுப்புக்கும் 3 காரணங்கள். இந்த பண்புக்கூறுகள் நனவின் 3 வகைகளுக்கு வழிவகுத்தன: நற்குணம், பேரர்வம் மற்றும் இருள். தேவர் அதை கேட்டபோது அவரது கண்கள் புரிதலில் விரிவடைந்தன. பன்ஜசிகாவின் வார்த்தைகள் உடல், புலன்கள் மற்றும் மனதிற்கு இடையிலான சிக்கலான நடனத்தின் உருவத்தை வரைந்தன. ஞானி முனிவர் மகிழ்ச்சியுடனோ திருப்தியுடனோ இருக்கும் எந்த நனவின் நிலையும் நற்குணத்தின் தரத்தால் ஏற்பட்டது என்று கூறி முடித்தார். அதிருப்தி அல்லது மகிழ்ச்சியற்ற தம்மை மனதிற்குள் பேரார்வத்தின் நினைப்பை குறிக்கிறது. உயிரோட்டமான விவாதத்தின் மத்தியில் யுதிஷ்டிரர் பீஷ்மரிடம் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பினார். என்ன செயல்கள் மகிழ்ச்சியை தருகின்றன, எது துயரத்திற்கு வழிவகுக்கிறது என்று கேட்டார். ஓ பாரதலீர், பயத்தை தாண்டி வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கு ஒருவரை அனுமதிப்பது எது? மரியாதைக்குரிய முனிவரான பீஷ்மர் தனது கண்களில் ஆழமான புரிதலுடன்
யுதிஷ்டிரை பார்த்தார். அவர் பேசத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் சொட்டிருந்தன. ஸ்ருதிகளை படிப்பதில் தங்களை அர்ப்பணித்த மூதாதையர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சுய கட்டுப்பாட்டுக்கான நல்லொழுக்கத்தை புகழ்ந்தனர். ஏனென்றால் ஒருவர் தனது ஆன்மீக முயற்சிகளில் வெற்றி பெறுவது சுய கட்டுப்பாட்டால் தான் விஸ்வர் பேசுகையில் எளிமையான மற்றும் ஆழமான ஒரு உண்மையை விளக்குவது போல் அவர் தனது கைகளால் சைகை காட்டினார். சுய கட்டுப்பாடு என்பது மற்ற அனைத்து நல்லொழுக்கங்களும் கட்டமைக்கப்படுவதற்கான அடித்தளமாகும் என்று அவர் கூறினார். இது ஒருவரின் ஆற்றலை மேம்படுத்துகிறது. துன்பத்தை எதிர்கொள்ளும் போது அவரை வலுவாகவும் நெகிழ்ச்சியாகவும் ஆக்குகிறது. சுய கட்டுப்பாடு கொண்ட நபர் பாவமற்றவராகவும் அச்சமற்றவராகவும் மாறுகிறார். அவர்களின் இதயம் மகிழ்ச்சியாலும் திருப்தியாலும் நிரம்பியுள்ளது. விஸ்வர் சிறிது நேரம் நிறுத்தி தொடருவதற்கு முன்பு தனது மனதின் நிலப்பரப்பை ஆராய்ந்தார். தன்னடக்கத்தை கடைபிடிப்பவர் கொந்தளிப்பான நீரின் நடுவில் ஊக்கும் தாமரை மலரை போன்றவர் என்று அவர் கூறினார். அவர்களை சுற்றியுள்ள கொந்தளிப்பால் அவர்களின் அமைதி பாதிக்கப்படாமல் உள்ளது. அவர்கள் தங்கள் எதிரிகளை வெறும் நிழல்களாக பார்க்கிறார்கள். அத்தகைய நபரை எதிர்கொள்ளும் எண்ணத்தால் அவர்களின் எதிரிகள் நடுங்குகிறார்கள். விஸ்வர் பேசுகையில் யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவருடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஞானத்தில் அவரது கண்கள் குடித்தன. அவர் கேட்டார், தன்னடக்கத்தை தேர்ச்சி பெற்றவரின் அறிகுறிகள் என்ன? விஸ்வர் புன்னரைத்தார். அவரது கண்கள் மகிழ்ச்சியால் மின்னிலே, என் இளம் நண்பரே, அறிகுறிகள் பல உள்ளன. தன்னடக்கம் கொண்ட ஒரு நபர் பிரபுத்துவம், மனப்பான்மை மற்றும் மனநிறைவு ஆகியவற்றால் குறிக்கப்படுகிறார். அவர்கள் நம்பிக்கை, மன்னிப்பு மற்றும் எளிமை ஆகியவற்றை கொண்டுள்ளனர். அவர்கள் குறைவாகவே பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது அவர்களின் வார்த்தைகள் கருணை மற்றும் தேக்கத்தால் நிரம்பியுள்ளன. விஸ்வரின் குரல் ஒரு ரகசியத்தை பகிர்வது போல் மென்மையாக வளர்ந்தது. தன்னடக்கம் கொண்ட நபர் புகழ்ச்சியாலும் குற்றத்தாலும் திசை திருப்பப்படுவதில்லை என்று அவர் கூறினார். அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இறந்த அமைதியில் கடலைப் போல அவர்களின் ஞானம் ஆழமானது. அவர்களின் இதயம் தூய்மையானது. அவர்கள் தங்கள் உணர்வுகளுக்கு எஜமானர்கள். அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது. விஸ்வர் பேசி முடித்ததும் யுதிஷ்டிரர் ஒரு கணம் அமைதியாக உட்கார்ந்து அவருடன் பகிர்ந்து கொண்ட ஞானத்தை பற்றி சிந்தித்தார். பின்னர் அவர் கண்களில் ஆச்சரிய உணர்வுடன் பீஷ்மரை பார்த்தார். மரியாதைக்குரியவரே, உண்மையான மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் நீங்கள் எனக்கு ஆதையை காட்டியுள்ளீர்கள். நான் உங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றட்டும். என் இதயம் சுய கட்டுப்பாட்டால் நிரம்பட்டும் என்று அவர் கூறினார். ஹஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் உதயமாகி பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான பிரகாசத்தை வீசத் தொடங்கியது. பாண்டு மன்னரின் மூத்த மகனான யுதிஷ்டன் ஆன்மீக பயிற்சியின் நுணுக்கங்களைப் பற்றி வழிகாட்டுவதற்காக தனது மதிப்புக்குரிய தாத்தா பீஷ்மரின் முன் நின்றாதா என்று யுதிஷ்டிரர் கேட்டார். குழந்தைகள் மற்றும் சொர்க்கத்தை பெறுவதற்காக இறைச்சி மற்றும் மது உள்ளிட்ட பலிகளின் எச்சங்களை மக்கள் சாப்பிடுவதை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். இந்த செயலின் தன்மை என்ன? பீஷ்மரின் கண்கள் ஞானத்தால் பிரகாசிக்கத் தொடங்கின. வேதங்களால் விதிக்கப்பட்ட சடங்குகள் மற்றும் சபதங்களை கடைப்பிடிக்காமல் தடை செய்யப்பட்ட உணவை உட்கொள்பவர்கள் அற்பத்தனமான மனிதர்களாக கருதப்படுகிறார்கள். இருப்பினும் வேத சடங்குகளை கடைப்பிடிப்பதில் அத்தகைய எச்சங்களை பங்கேற்று ஆன்மீக வெறுமதிக்கான விருப்பத்தால் உண்டப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லலாம். ஆனால் அவர்களின் தகுதி இறுதியில் குறைந்துவிடும். யுதிஷ்டிரனில் ஆர்வம் தூண்டப்பட்டது. சாமானிய மக்கள் பெரும்பாலும் வேதத்தை தபஸ் அல்லது தவத்துடன் தொடர்புபடுத்துகிறார்கள் என்று அவர் கூறினார். பீஷ்மர் சிந்தனையுடன் தலையசைத்தார். உண்மையில் பலர் நீண்ட கால விளறல்களை தவத்தின் ஒரு வடிவமாக கருதுகிறார்கள். இருப்பினும் ஞானிகளின் பாவையில் இது போன்ற செயல்கள் சுயத்தை பற்றிய உண்மையான புரிதலுக்கு ஒரு தடையாக மட்டுமே உள்ளன. பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. உண்மையான தவம், அவர் தொடர்ந்தார், உடல் இழப்பில் இல்லை, ஆனால் உலக பிணைப்புகளை துறப்பதிலும் மனத்தாழ்மையை வளர்ப்பதிலும் உள்ளது. தனது ஆசைகளை கைவிட்டு அனைத்து உயிரினங்களையும் இரக்கத்துடன் வணங்கும் ஒரு நபர் தவத்தின் மிக உயர்ந்த வடிவத்தை கடைபிடிப்பதாக கூறப்படுகிறது. இந்த பாதையின் சிறந்த பயிற்சியாளரை பீஷ்மர் விவரித்த போது யுதிஷ்டிரரின் கண்கள் விரிந்தன.
அத்தகைய தவத்தை செய்பவர் எப்போதும் ஒரு பிரம்மச்சாரி அல்லது ஆன்மீக பணிகளில் அர்ப்பணிப்புள்ளவராக கருதப்படுவார். அவர் குடும்ப வாழ்க்கையின் மத்தியில் வாழ்ந்தாலும் கூட அவர் இயற்கையாகவே சைவ உணவு உண்பவராகவும் தூய்மையான ஆவியாகவும் மாறுவார். அவரது இருப்பு தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அம்போசியா போல இருக்கும். மேலும் அவர் தியாக எச்சங்களை சாப்பிடுபவராக மதிக்கப்படுவார். யுதிஷ்டிரரின் மனது கேள்விகளுடன் ஓடிக்கொண்டிருந்தது. அத்தகைய தவத்தை கடைபிடிப்பவர் எப்படி எப்போதும் பிரதமிருப்பவராகவோ அல்லது பிரம்மச்சாரியரின் சபதத்திற்கு அர்ப்பணிப்புள்ளவராகவோ கருதப்பட முடியும்? பீஷ்மர் பண்டைய ஞானத்தால் கண்கள் மின்னும்போது புன்னகைத்தார். அவர் ஒரு நாளைக்கு 2 முறை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே சாப்பிட்டால், இடைவேளைகளில் உலக ஆசைகளை தவிர்த்தால் அவர் எப்போதும் நோன்பு நோற்பவராக கருதப்படுவார். உண்மையை பேசுவதன் மூலமும் ஞானத்தை கடைபிடிப்பதன் மூலமும் அவர் ஒரு உண்மையான பிரம்மச்சாரியாக மாறுகிறார். சடங்குகளில் தியாகம் செய்யப்படாத இறைச்சியை ஒருபோதும் உட்கொள்ளாமல் அவர் ஒரு கடுமையான சைவ உணவு உண்பவராக இருக்கிறார். அவரது தர்மம் அவரை தூய்மையாக்கும். மேலும் அவரது விழிப்புடன் எப்போதும் விழிப்புடன் இருப்பவர் என்ற பட்டத்தை பெறுவார். பீஷ்மர் பேசுகையில் யுதிஷ்டிரரின் புரிதல் ஆழமடைந்தது. ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதை வெளிப்புற நடைமுறைகளில் இல்லை, ஆனால் நல்லொழுக்கங்களை வளர்ப்பதில் உள்ளது என்பதை அவர் கண்டார். தனது தாத்தா பீஷ்மருடன் ஒரு உரையாடலின் போது யுதிஷ்டிரர் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைத்தார். "ஓ பாரதா" என்று அவர் கூறினார். இன்பம் அல்லது சகிப்புத்தன்மைக்காக பழங்களை உற்பத்தி செய்வதற்காக நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் மனிதருடன் தங்களை இணைத்துக் கொள்கின்ற இருப்பிலும் மனிதன் அவர்களை செய்பவனாக கருதப்படுகிறானார் அல்லது அவர் அவ்வாறு கருதப்பட வேண்டாமா? அவரது மனதில் சந்தேகம் தெளிவாக இருந்தது. மேலும் அவர் இந்த விஷயத்தில் தெளிவை தேடினார். தானியும் மரியாதைக்குரியவருமான பீஷ்மர் தெரிந்தே புன்னகைத்தார். இது தொடர்பாக ஒரு யுதிஷ்டிரனே என்று அவர் தொடங்கினார். தெய்வங்களின் தலைவரான பிரகலாதனுக்கும் கடவுள்களின் மன்னரான இந்திரனுக்கும் இடையிலான ஒரு பண்டைய விவாதம் பற்றிய கலை உள்ளது. பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. அவர் தொடர்ந்தார். பிரகலாதர் மிகுந்த அறிவாளியும் நல்லொழுக்கமும் கொண்ட மனிதர். அவர் அனைத்து உலக பிணைப்புகளையும் கைவிட்டார். அவரது இதயம் ஞானத்தால் நிரம்பியது. பீஷ்மர் பேசுகையில் யுதிஷ்டிரர் அந்த கதையை கவனமாக கேட்டு அவரது மனலை ஏற்றுக்கொண்டார். பிரகலாதர் வாழ்க்கையின் மாற்றங்களால் ஆதிக்கப்படாத அமைதியின் நிலையை அடைந்ததாக தோன்றியது. அவரது வீடு ஒரு வெற்று அறையாக இருந்தது. கவனச்சிதறல்கள் இல்லாதது. அங்கு அவர் அம்மாவை படிப்பதற்கும் விடுதலையை பின்தொடர்வதற்கும் தன்னை அர்ப்பணித்தார். ஒரு நாள் பிரகலாத சிந்தனையில் அமர்ந்திருந்த போது இந்திரன் அவருக்கு முன் தோன்றினார். "ராஜாவே" என்று இந்திரன் கூறினார், "ஒரு நபர் அனைவரின் மரியாதையையும் வெல்லும் அந்த குணங்கள் அனைத்தையும் நான் காண்கிறேன். உங்கள் புரிதல் ஒரு குழந்தையைப் போல பற்றும் வெறுப்பும் இல்லாதது போல் தெரிகிறது." பிரகலாதர் அமைதியாக புன்னகைத்தார். அவரது கண்கள் ஒளியால் பிரகாசிக்கின்ற சொல்லுங்கள். பிரகலாதரே, ஆன்மாவை பற்றிய அறிவை பெறுவதற்கான சிறந்த வழி எது? நீங்கள் இப்போது கயிர்களால் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் முந்தைய நிலையிலிருந்து விழுந்து விட்டீர்கள். உங்கள் எதிரிகளின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு செழிப்பிலிருந்து விலறிவிட்டீர்கள். இருப்பினும் நீங்கள் எப்படி துக்கத்தில் ஈடுபட மாட்டீர்கள்? பிரகலாதாவின் பதில் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்ததோ. சகா படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களின் தோற்றம் மற்றும் அழிவு பற்றி அறியாதவன் அத்தகைய அறியாமையின் விளைவாக திகைக்கிறான். இருப்பினும் இயற்கைக்கும் அதன் மாற்றங்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்பவன் ஒருபோதும் திகைக்க மாட்டார் என்று அவர் கூறினார். பிரகலாதரில் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. யுதிஷ்டிரனை அதன் அமைதியான நீரில் சுமந்து சென்ற நதர் போதுள்ள அனைத்து பொருட்களும் இயற்கையில் தோன்றியவை என்று அவர் தொடர்ந்தார். இந்த விஷயத்தில் ஒருவரின் உறுதியான நம்பிக்கையின் விளைவாக ஒருவர் ஒருபோதும் பெருமையாலும் ஆணவத்தாலும் பாதிக்கப்பட மாட்டார். ஒழுக்கத்தில் அனைத்து ஒழுங்குமுறைகளின் தோற்றம் என்ன என்பதை நான் அறிந்ததும் அனைத்து பொருட்களின் நிலையற்ற தன்மையையும் நான் அறிந்ததும் நான் துக்கத்தில் ஈடுபட இயலாதவனாக இருக்கிறேன். ஓ சகா பிரகலாதாவின் வார்த்தைகள் ஒரு போல இருந்தன.
விதியுடனான தனது சொந்த போராட்டங்களுக்கு மத்தியில் இருந்த பீஸ்மரை அணுகி செழிப்பை இழந்து காலத்தால் நசுக்கப்பட்ட ஒரு மன்னர் வாழ்க்கையில் இன்னும் எவ்வாறு அர்த்தத்தை காணலாம் என்பதை பற்றிய ஞானத்தை தேடினார். பண்டைய கோட்பாட்டிலிருந்து வரைதல் பீஸ்மர் அசுரர்களின் வலிமையான மன்னரான வாலியுடன் இந்திரனின் சந்திப்பின் கதையை பகிர்ந்து கொண்டார். புராணத்தின் படி அனைத்து அசுரர்களையும் அடிமைப்படுத்திய பிறகு இந்திரன் தனது எல்லையற்ற செல்வத்திற்கும் தாராள மனப்பான்மைக்கும் பெயர் பெற்ற வாலியை தேடினார். தெய்வீக படைப்பாளர் பிரம்மாவிடம் இந்த வாலியை எங்கே காணலாம் என்று கேட்டார். இப்போது அவரது சக்தி குறைந்துவிட்டது சொல்லுங்கள். பிரம்மனே இந்திரன் கெஞ்சி, அசுரர்களின் தலைவரை நான் எங்கே காணலாம்? அவரது செல்வம் கைவிடப்பட்டாலும் கூட குறைந்து கொண்டே இருந்தது. அவர் காற்றின் கடவுளாக இருந்தார். வருணா, சூர்யா, சோமா மற்றும் அனைத்து பெரிய தெய்வங்களும் அவர் இப்போது எங்கே பிரம்மா திருந்தே புன்னரைத்து பதிலளித்தார். மகாவத்தே, இப்படி வாலியை தேடுவது உனக்கு பொருத்தமாக இல்லை. இருப்பினும் அவர் இருக்கும் இடத்தை நான் உனக்கு சொல்வேன். அவர் ஒட்டகங்கள், காளைகள், கழுதைகள் அல்லது குதிரைகள் மத்தியில் பிறந்து ஒரு வெற்று வீட்டில் வசித்து வந்திருக்கலாம். இந்திரனின் ஆர்வத்தை தூண்டியது. மேலும் அவர் மழுப்பலான ராஜாவை கண்டுபிடிக்க புறப்பட்டார். கைராவத்தின் பின்புறத்தில் அமர்ந்திருந்த இந்திரன் பூமி முழுவதும் பயணித்த போது இறுதியாக வாலியை எதிர்கொண்டார். இப்போது ஒரு கழுதையாக மாறி துண்டை மீது வாழ்ந்தார். இந்திரன், ஓ தனவா, நீ இப்போது ஒரு கழுதையாக பிறந்தாய், தாழ்ந்த நிலையில் வாழ்கிறாய். உன் முந்தைய மகிமைக்காக நீ வருத்தப்படவில்லையா? நான் இதற்கு முன்பு பார்த்திராததை நான் பார்க்கிறேன். உன் வீழ்ச்சி, உன் செழிப்பு மற்றும் நண்பர்களின் இழப்பு, உன் குறைந்த ஆற்றல் மற்றும் வலிமைவாதி புத்திசாலித்தனமான கண்களால் இந்திரனை பார்த்தார். அவரது குரல் உறுதியானது. வசவா, என் தற்போதைய நிலையை நீ பார்க்கிறாய், ஆனால் இருளில் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை நீ பார்க்கவில்லை. என் நேரம் மீண்டும் வரும்போது அவை வெளிச்சத்திற்கு திரும்புவதை நீ நிச்சயமாக காண்பீர்கள். இருப்பினும் உங்கள் வார்த்தைகள் உங்கள் புகழும் பிறப்பும் ஆகாது. செழிப்பில் நீங்கள் என்னை துன்பத்தில் கேலி செய்கிறீர்கள். அதே நேரத்தில் ஞானமும் திருப்தியும் உள்ளவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். துயரத்தில் துக்கப்படுவதில்லை, மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைவதில்லை. இந்திரனின் வார்த்தைகள் கசந்தன, ஆனால் வாலியின் வார்த்தைகள் ஆழமார் வெட்டுகின்றன. உண்மையான மகத்துவம் வெளிப்புற சக்தியிலோ செல்வத்திலோ இல்லை, ஆனால் ஒருவரின் குணத்தினுள் வலிமையில் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. இந்திரன் புறப்பட்ட போது அவர் தனது சொந்த விதியையும் மனித மகிமையின் விரைவான இயல்பையும் பிரதிபலித்தார். வாலியின் முந்தைய மகிமையின் மீது சூரியன் அஸ்தமித்து அவரது கம்பீரமான வடிவத்தின் மீது ஒரு நிழலை வீசியது. அவர் சக்தி வாய்ந்த கடவுளான சதாமுன் என்றார். அவர் ஆர்வமும் அவமதிப்பும் காந்த கலவையுடன் அவரை பார்த்தார். ஒரு காலத்தில் தனவர்களின் மரியாதைக்குரிய ஆண்டவராக இருந்த வாலி இப்போது ஒரு கழுதையின் தாழ்மையான வடிவத்தை அணிந்திருந்தார். ஒரு தனிமையான இடத்தில் தண்டிர் மீது தங்கியிருந்தார். வாலியின் தற்போதைய நிலை குறித்து கேள்வி எழுப்பிய போது சட்ராவின் குரல் காற்றில் ஒலித்தது. முன்பு நீங்கள் ஆயிரக்கணக்கான குளிரினருடன் உலகை கடந்து சென்றீர்கள். உங்கள் பிரகாசத்தால் எரிந்துவிட்டீர்கள். எங்களை ஒன்றுமில்லை என்று கருதினீர்கள். இப்போது நீங்கள் உறவினர்களாலும் நண்பர்களாலும் கைவிடப்பட்டு விட்டீர்கள். இந்த துயரமான அவல நிலையைக் கண்டு நீங்கள் வருத்தப்படவில்லையா? சக்காவின் வார்த்தைகள் நடுங்கின, ஆனால் வாலியின் முகம் தொந்தரவில்லாமல் இருந்தது. வாலி விசித்திரமாக புன்னகைத்தார். அவரது கண்கள் ஆழமான புரிதலுடன் மின்னின. ஓ சக்கா, நான் வருத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். ஏனென்றால் அனைத்தும் தற்காலிகமானவை, இயற்கையானக்காக ஒழுங்கிலிருந்து பிறந்தவை என்பதை நான் அறிவேன். என் உடல் மாறக்கூடும், ஆனால் என் சாராம்சம் மாறாமல் இருக்கும். அவர் இடைநிறுத்தப்பட்டு அவருக்கு முன்னால் உள்ள நிலப்பரப்பை ஆய்வு செய்தார்காம். ஒரு கடல் போன்றது என்று வாலி விளக்கத் தொடங்கினார். அவரது குரல் சாத்தாவை சுற்றி அமைதியின் மந்திரத்தை நெய்யத் தொடங்கியது. அதற்கு எல்லைகள் இல்லை, கரைகள் இல்லை. அது அனைத்து உயிரினங்களையும் அவற்றின் வலிமை, அழறு அல்லது அதிர்ஷ்டம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல்
அடித்து செல்கிறது. காலத்தால் நான் தோற்கடிக்கப்பட்டேன். எனவே நான் என்ன வருத்தத்தை உணர முடியும்? அவர் பேசுகையில் வாளியின் வார்த்தைகள் சாத்தாவுக்குள் ஒரு ஆழமான உள்நோக்கத்தை எழுப்புவதாக தோன்றியது. கடவுளின் முகம் மென்மையடைந்தது. அவரது கண்கள் ஒரு புதிய புரிதலை பிரதிபலிக்கின்றன. நீங்கள் சொல்வது சரிதான், ஓ வாளி என்று சாத்தா ஈர்த்தியாக கூறினார். நேரம் எல்லாவற்றுக்கும் சிறந்த ஆணையர் எனது சொந்த பெருமை மற்றும் அறியாமையால் நான் கண்மூடித்தனமாக இருக்கிறேன். வாளி இரக்கத்துடன் தலையசைத்தார். அவரது குரலில் ஞானம் நிறைந்திருந்தது. கடவுள்கள், மனிதர்கள், பிதிர்கள், காந்தர்வர்கள், பாம்புகள் மற்றும் இராட்சசர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் என் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தனர். ஆனால் நான் ஆட்சி செய்தது எந்த உள்ளார்ந்த சக்தியாலோ நல்லொழுக்கத்தாலோ அல்ல, அது வெறுமனே இயற்கையான ஒழுங்கின் காரணமாக இருந்தது. அவர் சத்வரவை ஆய்வு செய்து நிறுத்தினார். செல்வமும் அதன் தலைகீழ் மாற்றமும் ஒன்றன்பில் ஒன்றாக வருகின்றன. வாளி தொடர்ந்தார். எனது வீழ்ச்சியைக் கண்டு நான் வருத்தப்படுவதில்லை. ஏனென்றால் இது காலத்தின் பிரமாண்டமான திரைச்சிலைகளில் ஒரு விரைவான தருணம் மட்டுமே என்று எனக்கு தெரியும். எனவே நான் அமைதி மற்றும் அமைதியின் நடத்தையை ஏற்றுக்கொள்வேன். எல்லாவற்றிலும் நிலையற்ற தன்மையை ஒப்புக்கொள்வேன். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியில் நிலப்பரப்பை வீசும்போது வாளியின் வார்த்தைகள் சத்தா மீது ஒரு மென்மையான ஆசீர்வாதத்தைப் போல நிலைத்திருப்பது போல் தோன்றியது. கடவுள் மெதுவாக தலையசைத்தார். அவரது கண்கள் ஒரு புதிய புரிதலால் விரும்பியிருந்தன. உண்மையான ஞானம் விரிப்புற சக்தியிலோ மகிமையிலோ இல்லை, ஆனால் காலத்தின் தவிர்க்க முடியாத பயணத்தை அங்கீகரிப்பதில் உள்ளது. மனப்புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்தில் பீஷ்மர் தனது கண்களுக்கு முன்னால் ஒரு பிரபஞ்ச நாடகத்தை வெளிப்படுத்திய சாட்சியாக நின்றார். பாகத்தின் புகழ்பெற்ற தண்டனையாளரான இந்திரன், வளத்தின் உருவகமான தேவியை உயர்ந்த ஆன்மா கொண்ட தெய்வ ராஜாவான வாளி வடிவத்திலிருந்து வெளிவருவதை பார்த்தார். ஒளியால் பிரகாசித்து கொண்டிருந்த போது இந்திரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஓ வாளி என்று அவர் கேட்டார். தலைக்கவசங்கள் மற்றும் தங்க வளையல்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரகாசத்துடன் பிரகாசிக்கும் இவர் யார்? உங்கள் உடலிலிருந்து எல்லா பக்கங்களிலும் மகிமையின் ஒளியை வெளியிடும் அவள் யார்? வாளி குழப்பமடைந்தாலும் அவர் ஒரு அசுவகென்னா அல்லது தெய்வீக பெண்ணா அல்லது மனிதனா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்களே அவளிடம் கேட்கலாம் என்று பரிதளித்தார். ஆனால் இந்திரனின் ஆர்வம் தெளிவற்றதாகவே இருந்தது. எளிமையான புன்னகை கொண்டவரே, தாமரைக்கு நடுவே வசிக்கும் நீங்கள் யார்? உங்கள் பெயரை சொல்லுங்கள். தெய்வங்களின் ஆண்டவரை கைவிட்ட பிறகு உங்கள் சொந்த பிரகாசத்தால் எரியும் நீங்கள் உண்மையில் யார்? புதிரான புன்னகையுடன் பதிலளித்தார். எனக்கு பல பெயர்கள் உள்ளன. வாசுவா, சிலர் என்னை துஷாரா, மற்றவர்கள் விதிச் என்று அழைக்கிறார்கள். நான் பூட்டி, லட்சுமி மற்றும் என்றும் அழைக்கப்படுகிறேன். இந்திரனின் மகத்துவத்தை பார்த்தபோது இந்திரனின் பிரமிப்பு ஆழமடைந்தது. அவர் கேட்டார், ஓ பெண்ணே, தாங்க முடியாத கஷ்டம் நீண்ட காலம் அவரிடத்தில் வாழ்ந்த பிறகு நீ ஏன் வாளியை விட்டு வெளியேறினாய்? இது எனது ஏதேனும் செயலால் ஏற்பட்டதா அல்லது வாளி செய்த ஏதேனும் செயலால் ஏற்பட்டதா? ஸ்ரீயின் பதில் புதியாகவும் கசப்பாகவும் இருந்தது. படைப்பாளரும் ஆணையாளரும் என்னை ஆளவில்லை. இது என்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் நேரம். ஓ சதாரே, வாளியை புறக்கணிக்காத இந்திரன் வழியிலிருந்து வெளியேயவை புரிந்து கொள்ள முயன்றான். என்ன காரணத்துக்காக பிளம் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெய்வமே, நீ வாளியை விட்டு விலகி செல்கிறாயா? நீங்களும் ஏன் என்னை அணுகுகிறீர்கள்? என்னில் வாழ்ந்ததற்காக ஸ்ரீயின் வார்த்தைகள் ஒரு மென்மையான கண்டனமாக இருந்தன. நான் உண்மையிலும் பரிசுகளிலும் நல்ல சபதங்களிலும் தவத்திலும் வலிமையிலும் நல்லொழுக்கத்திலும் வாழ்கிறேன். வாளி இவை அனைத்திலிருந்தும் விலகிவிட்டார். அவர் ஒரு காலத்தில் பிராமணர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார். உண்மையுள்ளவர் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தினார். இருப்பினும் அவர் பிராமணர்கள் மீதான விரோத உணர்வுகளை மதிக்க தொடங்கினார்.
மேலும் தெளிவான வெண்ணெயை அழுக்கடைந்த கைகளால் தொட்டார்சே வாளியிலிருந்து புறப்பட்டதற்கான காரணத்தை உணர்ந்த இந்திரனின் வெளிப்பாடு திகைப்பாக மாறியது. அவர் தனது மரியாதையை பாதுகாப்பதாக சபதம் செய்து, தாமரைக்கு நடுவே வசிப்பவரே, கடவுள்கள், மனிதர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களிலும் உன்னை என்றென்றும் தாங்கக்கூடிய ஒரு நபர் கூட இல்லை என்று கேட்டார். ஸ்ரீ சம்மதத்துடன் தலையசைத்தார். உண்மையில் புரந்தரரே, கடவுள்களில் காந்தர்வர்கள், அசுரர்கள் என்று யாரும் இல்லை. ஒரு அமைதியான சூழலில் அசுரர் நாமூச்சி சிரிப்பிலிருந்து விலகியிருந்தார். ஆனால் இதயத்தில் தொந்தரவில்லாமல் முழுமையான அமைதியில் பரந்த கடலைப் போல அமர்ந்திருந்தார். தெய்வங்களின் தலைவரான புரந்தரர் விசாரணை வார்த்தைகளுடன் அவரை அணுகினார். கையறுகளால் பிழைக்கப்பட்டு உங்கள் எதிரிகளில் ஆதிக்கத்தில் கீழ்கொண்டு வரப்பட்டு செழிப்பிலிருந்து விலக்கப்பட்டதால் நீங்கள் நாமுச்சி துக்கத்தில் ஈடுபடுகிறீர்களா அல்லது மகிழ்ச்சியுடன் உங்கள் நாட்களை கழிக்கிறீர்களா? நாமுச்சி அசைக்க முடியாத பார்வையுடன் புரந்தராவை பார்த்தார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் சொட்டுகின்றன. தடுக்க முடியாத துயரத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஒருவர் தனது உடலை வீணாக்கி தனது எதிரிகளை மகிழ்ச்சி அடைய செய்கிறார் என்று அவர் கூறினார். அதில் எந்த பகுதியையும் தனக்குத்தானே எடுத்துக்கொள்வதன் மூலம் மற்றொருவரின் துக்கத்தை யாரும் குறைக்க முடியாது. இந்த காரணங்களுக்காக ஓசகாவே, நான் துக்கத்தில் ஈடுபடவில்லை. புரந்தர நாமுச்சியின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு ஆரம்பம் மற்றும் மரியாதையில் கலவையாகும். நாமுச்சியின் ஞானத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முயன்றார். நீங்கள் பார்க்கும் இவை அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்று நாமுச்சி தொடர்ந்தார். துக்கத்தில் மூழ்குவது தனிப்பட்ட அழகு, செழிப்பு, வாழ்க்கை மற்றும் நல்லொழுக்கத்தை அழிக்கிறது. புரந்தரர் அதை கேட்டபோது நாமுச்சியின் வார்த்தைகளின் எடைக்கு ஏற்ப தனது மனம் விரிவடைவதை உணர்ந்தார். மனித வாழ்வின் விரைவான இயல்பை மீறிய ஒரு உண்மையை அவர் உணர்ந்தார். நாமுச்சியில் வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போலவும் இனிமையாகவும் அமைதியாகவும் இருந்த சந்தேகத்திற்கு இடமின்றி மனதின் முறையற்ற மனப்பான்மையால் பிறக்கும் துக்கத்தை அடக்கி உண்மையான அறிவை கொண்ட ஒருவர் மிக உயர்ந்த நன்மையை விளைவிப்பதை பற்றியும் இதயத்திலேயே வசிப்பதை பற்றியும் ஒருவரின் மனதில் பிரதிபலிக்க வேண்டும் என்று நாமுச்சி கூறினார். ஒருவர் தனது மனதை ஒருவரின் மிக உயர்ந்த நன்மைக்காக அமைக்கும்போது சந்தேகத்திற்கு இடமின்றி நடக்கும் விளைவு என்னவென்றால், ஒருவரில் குறிக்கோள்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றன. உரையாடல் தொடரும்போது நாமுச்சியின் ஞானத்தில் ஆழத்திற்குள் தன்னை இழுத்துச் செல்வதை புரந்தரர் உணர்ந்தார். அவர் புதிய கண்களால் உலகை பார்த்தார். மேலும் இருப்பில் இயல்பை பற்றிய அவரது புரிதல் என்றென்றும் மாறியது. ஒரு ஆணையர் இருக்கிறார், இரண்டாவதாக இல்லை என்று நாமுச்சி கூறினார். கருப்பையில் இருக்கும் உயிரினத்தின் மீது அவரது கட்டுப்பாடு விரிவடைகிறது. பெரிய ஆணையாளரால் கட்டுப்படுத்தப்படுகிறார். அவர் என்னை கீழே இறங்கும் பாதையில் ஓடும் தண்ணீரைப் போல நான் செல்கிறேன். இந்த தருணத்தில் தனது சொந்த இருப்பின் எடை தனது தோள்களில் இருந்து எழுவதை புரந்தரர் உணர்ந்தார். அவர் தனது விதியின் எஜமானர் அல்ல, மாறாக வாழ்க்கையின் பிரமாண்டமான விளையாட்டில் ஒரு சிப்பாய் என்பதை கண்டார். இது ஒரு தளபதியின் விருப்பங்களுக்கு உட்பட்டது. இருப்பினும் இந்த உணர்தல் இருந்தபோதிலும் நாமுச்சியின் வார்த்தைகள் விரக்தியாலும் நம்பிக்கையின்மையினாலும் கலக்கப்படவில்லை. மாறாக அவர்கள் ஏற்றுக்கொள்வது மற்றும் மனநிறைவு உணர்வை வெளிப்படுத்தினர். இருப்பு என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன என்பதை அறிந்தும் பிந்தையது முந்தையதை விட உயர்ந்தது என்பதையும் புரிந்து கொண்டும் நாள் அவ்வாறு செய்யவில்லை. பேரெழிற்குள்ளால் நிலப்பரப்பின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தும் வகையில் சூரியன் ராஜ்யத்தின் மீது மறைந்து கொண்டிருந்தது. மூத்த பாண்டவர் சகோதரரான யுதிஷ்டிர கங்கை நதிக்கரையில் அவரது புத்திசாலித்தனமான மற்றும் மதிப்பிற்குரிய வழிகாட்டியான பீஷ்மரின் அருகில் அமர்ந்திருந்தார். அவர்களின் இழப்புகளின் எடை ஒரு உடல் சக்தியைப் போல அவர்கள் மீது விழுந்தது. என்பர்கள் குடும்பம், ராஜ்யம் மற்றும் அதிகாரத்தின் இழப்பு இவ்வளவு கடுமையான துயரத்தில் இருக்கும் மனிதனுக்கு என்ன பயன் என்று துக்கத்தில் கலத்த குரலில் கேட்ட யுதிஷ்டன், சொல்லுங்கள், பீஷ்மரே, எல்லாவற்றையும் இழந்த ஒருவருக்கு என்ன ஆறுதல் தர முடியும்? பீஷ்மரின் கண்கள் காலத்தின் ஆழத்தை வெறித்து பார்ப்பது போல் தோன்றியது. அவர் பதிலளித்தார், அத்தகைய நிலையில் இருப்பவருக்கு தைரியம் மிக உயர்ந்த நன்மை. யுதிஷ்டிரர் இருந்த தருணங்களில் நம்மை தக்க வைத்துக் கொள்வது வலிமையே செழிப்பை மீண்டும்
கண்டுபிடிப்பதற்கான திறவுகோலாகும். பிஸ்மர் பேசுகையில் அவரது மனது வானத்தின் வலிமையான கடவுளான இந்திரனால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு பண்டைய கதையான வாளியை நோக்கி திரும்பியது. இருப்பினும் இந்திரன் தனது மலை குகையில் அவரை எதிர்கொண்ட போது வாளித்துக்கம் அல்லது விரக்தியின் அறிகுறிகளை காட்டவில்லை. வாளி, நீ ஏன் அசையாமல் இருக்கிறாய் என்று தனது கம்பீரமான யானை ஐராவதத்தின் மீது அமர்ந்திருந்த இந்திரன் வான உயிரினங்களின் குடும்பத்தால் சூழப்பட்டிருந்தான். வாளியின் பதில் ஒரு இடி முழக்கம் போல இருந்தது. காலத்தின் உண்மையான தன்மையை நான் புரிந்து கொண்டதால் நான் அசைந்து போகவில்லை. காலமே என்னை அதன் போக்கில் வழிநடத்துகிறது. காலமே உங்களையும் வழிநடத்தியுள்ளது. ஓ இந்திரா, நாம் அனைவரும் அதன் விளையாட்டில் சிப்பாய் வாளி பேசுகையில் அவரது வார்த்தைகள் இந்திரனின் மனநிறைவை பட்டை போல வெட்டுகின்றன. நீங்கள் உங்களை ஒரு நடிகராக பார்க்கிறீர்கள், சக்தியையும் கட்டுப்பாட்டையும் பயன்படுத்துபவர் என்று வாளி கூறினார். ஆனால் இது நம் அனைவரையும் நடத்தும் நேரம், அளிக்கும் நேரம் மற்றும் படைக்கும் நேரம். இது உங்கள் வெற்றியில் இந்த உண்மையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இந்திரனின் முகம் கோபத்தால் இருந்தது. ஆனால் வாளி தனது குரலை அசைக்க முடியாதபடி தொடர்ந்தார். இந்திரனே, இன்று நீ எப்படி இருக்கிறாய்? நான் அப்படி இல்லை. நான் முன்பு இருந்ததை போல நீங்களும் இல்லை. காலத்தின் பிரம்மாண்டமான திரைச்சீலைக்குள் நாம் தற்காலிக தருணங்கள் மட்டுமே. நமது செயல்கள், நமது அறிவு, நமது வலிமை இவை அனைத்தும் காலத்தின் தவிர்க்க முடியாத பயணத்துடன் ஒப்பிடும்போது அற்பமான விஷயங்கள் மட்டுமே. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது யுதிஷ்டிர பீஷ்மரின் கதையை உன்னிப்பார கேட்டார். வாளியின் வார்த்தைகளின் எடையால் அவரது இதயம் கனமாக இருந்தது. அவற்றில் அவர்களின் சொந்த சூழ்நிலையின் பிரதிபலிப்பை கண்டாதிருந்த தருணங்களில் கூட எப்போதும் நம்பிக்கை இருந்தது என்பதை நினைவூட்டுகிறது. ஏனென்றால் காலமே மாற்றத்தையும் புதுப்பித்தலையும் கொண்டு வருகிறது. அதை தொடர்ந்து வந்த மௌனத்தில் யுதிஷ்டிரர் பீஷ்மரிடம் திரும்பி, ஓ பீஷ்மரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு புதிய நாளின் அமைதியான விடியலில் ஞானமுள்ள மன்னரான யுதிஷ்டிரன் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரின் ஆலோசனையை நாடினார். ஆர்வமுள்ள மனதுடனும் கற்றுக்கொள்ள ஆர்வத்துடனும் ஒரு நபரின் எதிர்கால மகத்துவம் மற்றும் வீழ்ச்சியை முன்னறிவிக்கும் அறிகுறிகளை பற்றி பீஷ்மரிடம் கேட்டார். பீஷ்மர் தனது கண்களில் ஒரு மின்னலுடன் கடவுள்களின் சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு பண்டைய கதையை விவரிக்கத் தொடங்கினார். அவர் மரண மனிதர்களின் எல்லைகளை தாண்டிய ஒரு பெரிய துறவியான நாரதரை பற்றி பேசினார். நாரதரின் பிரகாசம் பிரம்மாவைப் போலவே எல்லையற்றது. மேலும் 2 உலகங்களையும், இந்த ஒன்றையும் மற்றொன்றையும் சமமான தெளிவுடன் பார்க்கும் சக்தி அவருக்கு இருந்தது. சூரியன் அடிவானத்தின் மீது உதயமாகி அதன் தங்க கதிர்களை பூமியின் மீது வீசும்போது நாரதர் புனிதமான கங்கை நதியில் குளிக்க முடிவு செய்தார். அவர் துருவாவின் கம்பீரமான கணவாயிலிருந்து பாயும் அதன் படிகதீரில் நடந்து சென்றார். இங்குதான் கடவுள்களின் வலிமையான மன்னரான இந்திரனும் தன்னை சுத்திகரிக்க வந்தார். 2 தெய்வீர மனிதர்களும் தங்கள் அபிஷேகத்தை முடித்து நதிக்கரையில் ஒன்றாக அமர்ந்தனர். தெய்வீக முழுவர்களின் புகழ்பெற்ற செயல்களை பற்றிய உரையாடலில் பாய்ந்து போனார்கள். அவர்கள் பழைய கதைகளை ஓதின. அவர்களின் வார்த்தைகள் அமைதியான காலை காற்று எதிரொலிக்கின்றன. அவர்கள் உதிக்கும் சூரியனுக்கு மரியாதை செலுத்தினார். அவர்கள் அங்கே அமர்ந்திருந்த போது வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அதன் பிரகாசமான ஒளி சூரியனுக்கு போட்டியாக இருந்தது. பிரகாசமான பொருள் நெருங்கியது. நாரதரும் இந்திரனும் வளத்தின் தெய்வமான சிறியை பார்த்தனர். அவர் தனது அப்சரர்களின் குடும்பத்துடன் தங்கள் மீது இறங்குகிறார். அவரது தெய்வீக வடிவம் 1000 நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தது. 3 உலகங்களையும் ஒளிய செய்தது. ஸ்ரீயின் மகத்துவத்தால் அதிர்ச்சியடைந்த இந்திரன் மரியாதையுடனும் அணிவுடனும் அவளை அணுகினார். அவர் தனது அடையாளத்தையும் நோக்கத்தையும் பற்றி விசாரித்தார். ஏனெனில் அவள் அசுரர்களை விட்டு சென்றார். அவர்கள் தங்கள் உள்ளதமான நல்லொழுக்கங்களை கைவிட்டனர். ஸ்ரீ தான் தச்சில் பூட்டி மற்றும் ஸ்ரீ என்று இந்திரனிடம் வெளிப்படுத்தினார். நம்பிக்கை, புத்திசாலித்தனம், செல்வம், வெற்றி மற்றும் மாறாத தன்மை ஆகியவற்றின் உருவகம் நல்லொழுக்கத்தை நிலைநிறுத்துபவர்களுடனும் சத்தியத்தை கடைபிடிப்பவர்களுடனும் பிரம்மாவுக்கு அர்ப்பணிப்புள்ளவர்களுடனும் தான்
பாழ்ந்ததாக அவர் விளக்கினார். அவர் நீதிமான்களின் வீடுகளில், அவர்களின் தரநிலைகளிலும் அவர்களின் நகரங்களிலும் வசித்து அவர்களை மகத்துவத்தை நோக்கி வழிநடத்தினார். ஒரு காலத்தில் உன்னதமானவராக இருந்த அசுரர்களுடனான தனது முந்தைய தொடர்பு பற்றி பேசினார். ஆனால் பின்னர் அவர்களின் நல்லொழுக்க வழிகளை கைவிட்டார். அசுரர்களிடமிருந்து விலக வலியுறுத்த குறிப்பிட்ட நடத்தைகள் பற்றி இந்திரன் கேட்டான். தங்கள் கடமைகளை கடைப்பிடித்து பொறுமையை கடைப்பிடித்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையில் நடந்தவர்கள் மத்தியில் தான் வாழ்ந்ததாக பதிலளித்தார். தனவர்களின் தூய்மை, அவர்களின் உணர்வுகள் மீதான கட்டுப்பாடு மற்றும் அவர்களின் போதகர்கள் மீதான பக்தி ஆகியவற்றிற்காக அவர் தலைவர்களை பாராட்டினார். பழங்காலத்தில் தனவாக்கள் தங்கள் நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு மற்றும் தர்மத்திற்காக அறியப்பட்டனர். அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களின் சிரிப்பை பொறாமைப்படவில்லை, தங்கள் நண்பர்களை பராமரித்தனர். ஒரு ஆழமான உரையாடலின் மத்தியில் யுதிஷ்டிரர் தளர் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பினார். எந்த மனப்பான்மையால், எந்த கடமைகளின் போக்கில், எந்த அறிவால், எந்த ஆற்றலால் ஒருவர் பிரமாவை அடைவதில் வெற்றி பெறுகிறார்? இது மாறாதது மற்றும் ஆதி இயல்புக்கு அப்பாற்பட்டது என்று பீஷ்வரிடம் கேட்டார். ராணியும் மரியாதைக்குரியவருமான பீஷ்வர் பதிலளிப்பதற்கு முன்பு சிந்தனையுடன் புன்னகைத்தார். நிவிருதியின் பாதையில் தங்களை அர்ப்பணித்தவர், கட்டுப்பாட்டுடன் சாப்பிடுபவர் மற்றும் புலன்கள் முழு கட்டுப்பாட்டில் இருப்பவர் பிரமாவை அடைய முடியும் என்று அவர் கூறினார். இந்த விஷயத்தை விளக்க அவர் ஒரு பண்டைய கதையை விவைக்கத் தொடங்கினார். கடந்த காலத்தில் தனது ஞானத்திற்கும் கடமை மற்றும் ஒழுக்கத்தை பற்றிய புரிதலுக்கும் புகழ்பெற்ற முனிவரான ஜெய்கிஷாவியரை மற்றொரு மதிப்புக்குரிய முனிவரான தேவலா சீதா கண்டறினார். நீங்கள் புகழ்ச்சியால் பிசைதிருப்பப்படுவதில்லை, விமர்சிக்கப்படும்போது கோபத்துடன் எதிர்வினையாற்றுவதில்லை என்று தேவலா கூறினார். உங்கள் ஞானத்தின் ஆதாரம் என்ன? அது எங்கிருந்து வந்தது? ஜெய்கிஷாவியாவின் பதில் அளவிடப்பட்டது மற்றும் வேண்டுமென்றே செய்யப்பட்டது. தங்களை புகழ்வோர் மற்றும் தங்களை குற்றம் சாட்டுபவர்களிடம் தொடர்ந்து நடந்து கொள்ளும் ஆண்டர் தங்கள் சொந்த நல்லொழுக்கங்களையும் நல்ல செயல்களையும் மறைத்து ஒருபோதும் மறுபரிசீலனையில் ஈடுபடுவதில்லை அல்லது மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதில்லை. இந்த ஆண்கள் ஞானம் கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது என்று அவர் விளக்கினார். இந்த நபர்கள் இன்னும் வரவிருக்கும் விஷயங்களுக்காக வருத்தப்படுவதில்லை அல்லது அவர்கள் கடந்த கால துக்கங்களில் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் தற்போதைய தருணத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி சமநிலையுடன் செயல்படுகிறார்கள். அவர்களின் மனங்கள் பிணைப்பு மற்றும் வெறுப்பிலிருந்து விடுபட்டுள்ளன. அதற்கேற்ப அவர்கள் தங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்துகிறார்கள். கோபம் மற்றும் உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் ஒருபோதும் சிந்தனை, சொல் அல்லது செயல் மூலம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள். ஜெய்கிஷாவியாவின் வார்த்தைகளால் தேவலா அதிர்ச்சி அடைந்தார். இந்த ஞானத்தின் அடைக்கலம் என்ன என்று கேட்டார். ஜெய்கிஷாவியா பதிலளித்தார். அறநெறி மற்றும் நீதியை பற்றிய அறிவே இந்த மனிதர்களை அவர்களின் பாதையில் வழிநடத்துகிறது. இந்த பாதையை பின்பற்றுவதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். அதே நேரத்தில் அதிலிருந்து விலகி செல்வோர் கவலைகளாலும் துக்கங்களாலும் பாதிக்கப்படுகிறார்கள். பீஷ்வர் தொடர்ந்து ஜெய்கிஷாவியின் வார்த்தைகளை நினைவு கூறும்போது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். நான் நீதியின் பாதையை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று அவர் கூறினார். நான் என் பாராட்டுதல்களாலும் விமர்சனங்களாலும் திசை திருப்பப்பட வேண்டும். மற்றவர்கள் தங்கள் செயல்களின் மூலம் அவர்கள் விரும்புவதை பெறட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை கையகப்படுத்துதல்களும் இழப்புகளும் எந்த முக்கியத்துவமும் இல்லை. ஈஸ்வர் தனது கதையை இவ்வாறு முடித்தார். உயர்ந்த முடிவை அடைய விரும்புவோர் இது போன்ற நடத்தையை கடைப்பிடிப்பதன் மூலம் அவ்வாறு செய்வதில் வெற்றி பெறுகிறார்கள். தனது எல்லா புலன்களையும் தோற்கடித்த மனிதன் அனைத்து தியாகங்களையும் செய்ததாக கருதப்படுகிறார். அத்தகைய நவபெருமாவின் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார். இது நித்தியமானது மற்றும் ஆதி இயல்பின் வரம்பை மீறுகிறது. ஈஸ்வர் பேசி முடித்ததும் யுதிஷ்டிரனின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. ஒரு உயிரோட்டமான விவாதத்தின் மத்தியில் பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிர மதிப்பிற்குரிய போர் வீரரான பீஷ்வரிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைத்தார். மனிதர்களில் அனைவராலும் நேசிக்கப்படுகிறார், அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறார், எல்லா நல்லொழுக்கங்களையும் சாதனைகளையும் கொண்டிருக்கிறார்கள். அது கடந்த கால கதையை சொல்ல தொடங்கிய பீஷ்வரின் கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. மரியாதைக்குரிய பகவான், கிறிஸ்தரான கேசவனுக்கும் குக்குரர்களின் மன்னரான உபசேலனுக்கும் இடையிலான சந்திப்பை பற்றி
நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் கூறினார். இந்த காட்சி ஒரு கடந்த காலத்துக்கு மாறியது. அங்கு நீதிமானான ஆட்சியாளரான உக்கசேனா தெய்வீக நாதரால் ஆழமாக ஈர்க்கப்பட்டார். அனைத்து மக்களும் நாரதரின் தகுதிகளை பற்றி மிகவும் பேசுகிறார்கள் என்று உபசேனா பகவான் கிறிஸ்தரிடம் கூறினார். இந்த மாபெரும் முனிவர் உண்மையில் அனைத்து வகையான நல்லொழுக்கங்களையும் சிறப்புகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். பகவான் கிறிஸ்தர் தெரிந்தே புன்னகைத்து நாரதரின் குறிப்பிடத்தக்க குலங்களை கணக்கிடத் தொடங்கினார். நாரதர் தனது நடத்தையில் நல்லொழுக்கமுள்ளவராக இருப்பதைப் போலவே வேதங்களில் கற்றறிந்தார். இருப்பினும் அவர் ஒருபோதும் பெருமையை அவரை கொள்ள அனுமதிக்கவில்லை என்று அவர் கூறினார். இதனால்தான் அவர் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறார். அவர் அதிருப்தி, கோபம் மற்றும் பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவர். அமைதியின் உண்மையான உருவகம். பகவான் கிறிஸ்தர் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் நாரதரின் முன்மாதிரியான குணத்தில் தெளிவான உருவத்தை வரைந்தன. அவர் தாமதத்திலிருந்து விடுபட்டவர் மற்றும் தைரியம் கொண்டவர் என்று அவர் கூறினார். இந்த காரணத்திற்காக அவர் எல்லா இடங்களிலும் வணங்கப்படுகிறார். அவரது நடத்தை அசைக்க முடியாதது. ஆசை அல்லது பக்தி ஆகியவற்றால் கலந்தப்படுத்தப்படவில்லை. அவர் ஒருபோதும் தனது வாக்குறுதிகளை மீறுவதில்லை. இதற்காக அவர் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறார். பகவான் கிறிஸ்தர் பட்டியலிட்டபடி நாரதரின் நற்பண்புகளுக்கு எல்லையே இல்லை என்று தோன்றியது. அவர் ஆன்மீக அறிவின் கொள்கைகளை நன்கு அறிந்தவர். அமைதிக்கு ஆளாகிறார். மிகுந்த ஆற்றலை கொண்டவர். தனது புலன்களின் மாஸ்டர் என்று அவர் கூறினார். அவர் சூழ்ச்சியிலிருந்து விடுபட்டவர். பேச்சில் உண்மையுள்ளவர். ஆற்றல், புகழ், புத்திசாலித்தனம், அறிவு, பணிவு, பிறப்பு, தவம் மற்றும் ஆண்கள் ஆகியவற்றால் வேறுபடுகிறார். பகவான் கிறிஸ்தர் பேசி முடித்ததும் கூட்டம் அமைதியானது. நாரதரின் பரிபூரண உருவப்படத்தால் மயக்கமடைந்தது. யுதிஷ்டிரர் பீஷ்மரை ஆழமான ஆச்சரிய உணர்வுடன் பார்த்தார். அவரது கண்கள் தெய்வீக ரிஷி மீது மரியாதையுடன் பிரகாசிக்கின்றன. யுதிஷ்டிரன் கேட்டான், எல்லா தகுதிகளும் சாதனைகளும் பெற்றவனை நேசிக்காதவன் யார்? சபை அமைதியாக இருந்தது. ஒவ்வொரு உறுப்பினரும் சிந்தனையில் மூழ்கி மரியாதைக்குரிய முடிவான நாரதரின் அசாதாரண குணங்களை பற்றி சிந்தித்தனர். பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரன் அமைதியான காட்டின் நடுவே மரியாதைக்குரிய போர்வீரரான பீஷ்மரின் அருகில் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தான். பீஷ்மரிடம் தனது ஆழமான கேள்விகளை யுதிஷ்டிரர் கேட்டபோது பூக்கும் மலர்களின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியிருந்தது. வணக்கத்திற்குரியவரே, படைப்பு மற்றும் அழிவின் வர்மங்களை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அனைத்து உயிரினங்களின் தோற்றம் மற்றும் முடிவு என்ன? இந்த உலகில் அவற்றின் கடமைகள் மற்றும் செயல்கள் என்ன? ஒவ்வொரு சகாப்தத்திலும் காலத்தின் பிரிவுகள் மற்றும் வாழ்க்கையின் ஒதுக்கப்பட்ட காலங்களை பற்றி அறிய விரும்புகிறேன் என்று யுதிஷ்டிரர் கூறினார். தெய்வீக வியாசரிடமிருந்து கடந்து வந்த ஒரு பண்டைய கதையை விவைக்கத் தொடங்கிய போது பீஷ்மர் தனது துளையிடும் பார்வையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் புன்னகைத்தார். பழங்காலத்தில் பீஷ்மர் கூறினார், வியாசரின் மகன் சுகர் இந்த விஷயங்களில் அறிவொளியை நாடினார். அவரது தந்தை வியாசர் முனிவர் வேதங்கள் மற்றும் உபனிஷத்துகளில் தேர்ச்சி பெற்றவர். அவரது மனம் கடந்த கால மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டையும் பற்றிய அறிவால் நிரம்பியிருந்தது. சத்தியத்தை புரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்த சுகர் தனது தந்தையிடம் தனது கேள்விகளை முன்வைத்தார். அவர் பதிலளித்தார். எல்லா உயிரினங்களையும் உருவாக்கியவர் காலத்துக்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு நித்திய மற்றும் மாறாத உருவம் அவர் படைப்புக்கு முன்பே இருக்கிறார். முனிவர்கள் நேரத்தை பல்வேறு வழிகளில் அளந்தனர் என்று வியாசர் விளக்கினார். ஒரு கஸ்தா என்பது 5 அல்லது 10 கண்கணைப்புகள். 30 கலாக்கள் ஒரு முகூர்த்தத்தை உருவாக்குகின்றன. 30 முகூர்த்தங்கள் ஒரு பகல் மற்றும் இரவு ஆகியவற்றை கொண்டுள்ளன. யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டபோது பீஷ்மர் வியாசரின் வார்த்தைகளை தொடர்ந்து நினைவு கொண்டார். ஒவ்வொரு யுகத்தின் காலமும் திரேதா, துவாபர மற்றும் காலி வேறுபட்டது. முந்தையது 4000 ஆண்டுகள் கடவுள்களின் காலம். பிந்தையது ஒவ்வொரு அடுத்தடுத்த யுகத்திலும் கால் பங்கு குறைகிறது. உயிரினங்களின் வாழ்க்கை காலங்களும் வேறுபட்டன. கிருள யுகத்தில் அனைவரும் 400 ஆண்டுகள் வாழ்ந்தனர். திரேதாவில் அது 300 ஆண்டுகளாக குறைந்தது. மற்றும் வலவொரு யுகம் மற்றொரு யுகத்திற்கு வழிவகுத்த போது உயிரினங்களின் கடமைகளும் செயல்களும் மாறின என்று பீஷ்மரின் கதை வெளிப்படுத்தியது. கிருத யுகத்தில் அனைத்து கடமைகளும் தூய்மையாகவும் உண்மையாகவும் இருந்தன.
மற்ற யுகங்களில் அவை படிப்படியாக ஒவ்வொரு தொடர்ச்சியான யுகத்திலும் கால் பங்கு குறைந்தன. வாழ்க்கை காலங்கள், ஆசீர்வாதங்கள் மற்றும் வேத சடங்குகளின் பலன்களும் ஒவ்வொரு வயதுக்கு